எல்லாருக்கும் வணக்கம். 1998 99 2000ஆவது வருஷம். இந்த வருஷத்தை ஏன் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, 3 வருஷத்தில் பட்டாளம்மன் கோயில், துரளி பாரத், சீனிவாசபுர கிராஸ், அபிநய் ஸ்டுடியோ, விஷ்ணுவர்தன் சமாதி முன்னாடி இருக்கு இல்லையா அந்த காடு, சூல்கெரே, எச்கொல்லி, கக்லிபுரா, ஆக்ரா, இந்த மாதிரி லேவட்டில் அப்போல்லாம் பிடிஎஸ் சைட்டுங்க இருந்தது. சுட்டு பக்கத்தில் எல்லாருமா அரண்ய இலாக்கையில் வந்து எங்கள் டீமுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அது என்ன வேலைன்னா, 2க்கு 2 ஒரு குழி எடுத்து அதில் செடி வச்சு ஒரு குடம் தண்ணி ஊற்றணும். ஒரு நாளைக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஆள் வந்து 30 குழி எடுப்போம். சுமார் ஒரு 10 பேர்கிட்ட டீம் இருந்தோம். அந்த டீமில் எல்லாமே ஒரு நாளைக்கு 10-30 குழின்னும் போது வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து செஞ்சோம். அந்த தொடர்ந்து செஞ்சதில் இந்த இடமும் ஒரு இடம். இது எச்கொல்லி. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் எச்கொல்லி, கோனிபுரான்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் வர்றதுக்கு வந்து அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு இந்த சிவன் கோயில் இருந்ததா இல்லையான்னு எனக்கும் தெரியாது. அந்த இடத்துல கோவில் இருந்திருக்கலாம், இல்லை நான் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். சரி, இப்போ அடுத்து இந்த மாதிரி வேலை செஞ்சதில் நாங்களும் இந்த காட்டில் செடி வச்சிங்கோன்ற பெருமை எங்களுக்கும் இருக்குது. அவங்க கொடுத்த காசு எங்கேயோ இருக்குது. ஆனாலும் அந்த இடத்த பார்க்கும் பொழுது பழைய நினப்பு வந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை விளக்குறேன். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடும் சரி, ஒரு வேலையும் சரி, இந்த ஆளு தான் செய்யணும்னு சிவன் எழுதி வச்சுட்டா கண்டிப்பாக அவங்க தான் செஞ்சாகணும். அவங்கள தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு கடவுள் அனுமதிக்கவும் மாட்டான். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிப்பா, இதையெல்லாம் சொல்கிறேன். நீ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றது நான் சொல்கிறேன் இல்லையா. கண்டிப்பாக நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இதற்கான இடையில் வனத்துறை அதிகாரிகளும் சரி, வனத்துறையை பாதுகாக்கிற பாதுகாவலரும் சரி, எங்களை நல்லபடியாக அன்பும் ஆதரவோடு தான் இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் அன்பும் ஆதரவோடு தான் இருந்தோம். இன்றைக்கி ஏன் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, அந்த அன்பு ஆதரவு, நாங்கள் வச்ச மரம் எல்லாமே இன்றைக்கி வந்து அந்த இயற்கையை போய் பார்க்குறது, இயற்கையை பார்க்கும்போது அதனுடைய நினப்பு வருது. ஆனால் எல்லாருக்கும் வருமோ என்ன தெரியாது. அந்த இடத்துக்கு போனாங்காட்டி தான் எனக்கு இந்த இடத்தோடைய நினைவு வந்ததுனால தான் நான் இத்தனையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இனிமையான நாளில் இந்த இனிமையான இடத்துலேருந்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் சரி, எங்களோட பணியாற்றிய வனத்துறை அதிகாரிகள், காடுவாசல் எல்லாருக்கும் ஒரு நன்றியை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்களும் எங்களை ஒரு மாதிரி நல்லத்தனத்தோடு நடத்தாங்க. நாங்கள் என்ன சொன்னேன் இல்லையா, நண்பர்களாக தான் பழகணும். அதனுடைய நினப்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த கோயிலேருந்து சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். உலக புகழ்பெற்ற பசவன்குடி கள்ளக்காய் திருவிழா. அந்த பசவன்குடிக்கே ரொம்ப பிரபலம் இல்லை, பெங்களூருக்கே ரொம்ப பிரபலம், ஏன் கர்நாடகாவுக்கு கூட பிரபலம். சிவனுக்கு எது பிடிக்கும்னா கள்ளக்காய் பிடிக்கும், கரும்பு பிடிக்கும். இது ரெண்டுமே பிடிக்கும். அதனால தான் கள்ளக்காய் பரசை என்ற திருவிழா வந்து பசவன்குடியில் இன்றைக்கும் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறாங்க. அதில் இங்கேயும் ஒன்று இப்போது ஒரு 6 வருஷமாக வந்து நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நானும் அங்கே போகலான்னு போனோம். கண்டிப்பாக நாங்கள் போன பின்னாடி அந்த திருவிழாவை பார்க்கணுன்னா லைஃப்பில் இன்னொரு வாட்டி பார்ப்பங்களான்றது யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோவெல்லாம் திருவிழா முடிஞ்சு நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு இது மூலமாக சொல்கிறதுக்கு வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று நாங்கள் சொல்ல போகிறேன். இந்த கோவிலுக்கு நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இந்த கோவிலுக்கு நான் எப்போ வந்தேன்னா, என்னுடைய டேட்டா சொல்லும் 29 பிப்ரவரி 2016 மணி 10:17 அந்த கோவில் நின்றுக்கு நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன். அந்த புகைப்படம் என்னுடைய இந்த கோவிலுக்கு வந்த சாட்சி ஒரே ப்ரூஃப் என்னுடைய இதுதான். ஆனால் அன்னைக்கு அந்த கள்ளக்காய் திருவிழான்றது நடத்தலை. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ நாள் கழித்து இந்த கள்ளக்காய் திருவிழா நடத்துகிறாங்கன்னு ஒரு விஷயம் எனக்கு யார் மூலியமாகவோ தெரிய வந்துச்சு.
காரணம் என்னன்னா, நான் எடுத்த புகைப்படமும் நான் இருக்கிறதுக்கும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. சரி, நம்ம அந்த இடத்துல போய் புகைப்படம் எடுத்து அந்த கோயிலை பார்த்தோங்கல்ல, திருவிழாவை எப்படி பார்க்கலான்னு போன பின்னாடி தான் இந்த அழகான காட்சிங்களை, இந்த திருவிழாவோட பெரிய திருவிழாவா. இன்றைக்கி வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கணுன்னா சாத்தியமே கிடையாது. யாராக இருக்கணும், பணம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இனி வரைக்கும் பார்த்ததில்லை. இதுக்கு மேலே பார்ப்பாங்களா பார்க்கறது இல்லையான்னு எனக்கும் தெரியாது. இதில் அலங்காரம் செய்யறது அந்த கோயில், இந்த கோயிலுக்குள்ளே செஞ்சு வச்சிருக்கிற அலங்காரங்களை எல்லாம், அதுக்காக உழைப்பு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்கன்றது இதுவும் ஒரு. இந்த இடத்துல இந்த மாதிரி அலங்காரம், இவ்வளவு ஜனங்க, இவ்வளவு பார்க்கறதுக்கு சின்ன கோயிலாக இருந்தால் கூட உட்புற அலங்காரமும் வெளியில் அலங்காரம், ஜனங்களும் இப்படி இருப்பாங்களான்னு என்னால் கணிக்க முடியல. ஆனால் அங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற உள்ள எல்லாமே வெறும் கரன்சி, அதாவது பணத்தை கொண்டு உள்ள அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிஜ பணம் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் பிரிண்டடு. ஆனால் பார்க்குறதுக்கு 20 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, இது எல்லாமே இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்தியன் கரன்சி, டூப்ளிகேட் கரன்சி, ஒரிஜினல் கரன்சின்னு நினச்சிடாதீங்க. இந்த வேலை செஞ்ச டீமுக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதைன்றது கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். அப்படியே நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரையும் என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பசவனகுடி கல்லக்காய் பரிசு போன வருஷம் நடந்ததும் இந்த வருஷம் நடந்ததும் பிளேலிஸ்ட் வச்சு என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்டை நான் ஏன் எடுத்தேன்னா, எத்தனையோ சப்ஜெக்ட் இருந்தாலையும் இந்த மாதிரி அலங்காரத்தையும் இந்த மாதிரி தரிசனத்தையும் கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. இந்த ஒரு அலங்காரத்தை பார்க்கணுன்னா இந்த சப்ஜெக்டை பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப புண்ணியம். நான் பார்த்ததை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்க முடியாத நான் பார்க்க முடியாது. ஆனால் நான் பார்த்ததை உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது அவகாசம், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ முன்னாடி பார்த்துன்னு இருக்கிறீங்க இல்லைங்களா, இது ஒரிஜினல் கோபுரம் கிடையாது, எல்லாம் தெர்மாக்கோல் செஞ்சு அது ஒரு டெக்கரேஷனுக்காக செஞ்சு வச்சிருக்கிற ஒரு கோபுரம். ஆனால் இது உண்மையான கோபுரம் கிடையாது. ஆனால் அங்கே பின்னாடி இருந்துச்சு பாருங்களா, அதுதான் அந்த கோவில். ஆனால் இதுக்கு பின்னாடி டெக்கரேஷன் இந்த அழகாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அப்படியே வெளியிலேருந்து உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போயிட்டு சீலிங்கில் எவ்வளோ அழகாக சீலிங் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, என்ன ஒரு அலங்காரம்! இந்த மாதிரி அலங்காரத்தெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்க்கணுன்னா எனக்கே கூட ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி அலங்காரம், இந்த மாதிரி செடி, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செடி, நேச்சுரல் செடி கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ளவரும் கிடையாது. ஒரு சில இடத்துல கோவில்களில் நேச்சுரல் ஃப்ளவரை வச்சு கூட டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா RR நகர் ஆறுமுகன் கோவிலில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பூ, நிறைய பூங்களெல்லாம் கொண்டு சீலிங்கில் பண்ணியிருக்காங்க. அது கூட என்னுடைய சேனலில் RR நகர் ஆறுமுகன் டெம்பிள்ன்ற பிளேலிஸ்ட் வச்சு வீடியோ போட்டிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இதுதாங்க தேர். இந்த தேர் அன்னைக்கு எவ்வளோ ஜனங்க வடம் பிடிச்சி இழுத்தாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த தேரை நாங்களும் கலந்து வடம் பிடிச்சி இழுத்தோம்ன்றது எங்களுக்கும் ஒரு பெருமை. அதுக்கும் அவன் செயல், அது அவன் செயல்னா யாருன்னா சிவன் செயல். வணக்கம்.